தேர்தல் நேரத்தில் எப்படி நீங்க வேலை செய்வீங்க? வீடு வீடா போயிட்டு பிள்ளைகள் கிராமத்துக்கு போய் வீடு வீடா போய் நீங்க ஓட்டு போடுங்க அப்படி அதே போட்டுதான் நோட்டீஸ் எடுத்துட்டு போய் நீங்க வாங்க, இந்த மாநாடு வாங்க, குடும்பத்தோட வாங்க. நிறைய கூட்டம் வரணும், பத்திரமா வரணும், பத்திரமா போகணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாமே எல்லா வண்டியிலயும் 2 வேளைக்கு சாப்பாடு இருக்கணும். ஏன்னா வர வழியில சாப்பாடு இருக்க போறது கிடையாது. எங்கேயுமே புளி சாதம், எலுமிச்சை சாதம், சப்பாத்தி கிப்பாத்தி இடம் இருந்ததுன்னா மத்தியானம் ஒரு வேலைக்கு சாப்பாடு, ராத்திரி ஒரு வேலைக்கு சாப்பாடு, பத்திரமா வீட்டுக்கு போகணும். போனீங்களா போற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. அதனால எங்கேயுமே இடையில பிரச்சனையோ அது எல்லாமே நல்ல எழுச்சியா வரணும். எழுச்சியா திரும்பி இளைஞர்களும் நீங்க எல்லாம் போகணும். ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடக்கிற மாநாடு எல்லாரையும் நம்ம அழைக்கிறோம். அதனால இதை நல்ல உற்சாகத்தோட பண்ணுங்க. இதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கு. இன்னும் 2 வாரத்துல எல்லா வீட்டுக்கும் போங்க. இன்னொன்று, இந்த மாநாடு எல்லா சமுதாயத்துக்காக நடைபெறுகின்ற மாநாடு. வன்னியர்கள் தலைமை ஏற்று நடத்துறோம். ஆனா இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தான் சேர்த்துதான் இந்த மாநாடு. நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கணும். கணக்கெடுப்பு நடத்தினா வன்னியர்கள் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயத்துக்கும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தினா அவங்களுக்கு 2% கூடுதலா வரும். அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த மாநாடு நடத்துறோம். யாருக்குமே இந்த மாநாடு நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது. அது மட்டும் உங்க மனசு தெளிவா வச்சுக்க. நம்ம யாருக்கும் எதிரானவங்க கிடையாது, நம்ம யாரும் எதிரி கிடையாது. நம்ம வளர்ச்சி வரணும். ஒரு காலத்துல மண்ணை ஆண்ட மக்கள் இன்னைக்கு கூலியா ரோட போட்டு கண்ணு உடைச்சுக்கிட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு. மதுவுக்கும் போதைக்கும் அடிமையா இருக்கிற மக்களை அவரை தட்டி எழுப்பி படி வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி சுயமரியாதை வாழறதுக்காக தான் இந்த மாநாடை நம்ம நடத்திட்டு வரோம். அதனால நீங்க ஐயா தலைமையில இந்த மாநாடு நடக்குது, சிறப்பா நடக்கும். அதற்கு நீங்க எல்லாமே வேலை செய்யணும், வேகமா செய்யுங்க. இன்னும் 2 வாரம் இருக்கு. சரியா? சாப்பாடு சாப்பிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. சரி.